வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 28ஆம் நாள் தேசிய போலியோ சொட்டு மருந்து வழங்கும் தினமாக தமிழகம் எங்கும் 42,091 மையங்களில் இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 52,91,000 குழந்தைகளுக்கு இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. அன்பு பெற்றோர்களே, நமது 0 வயது முதல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த போலியோ சொட்டு மருந்தை வழங்கலாம். போலியோ சொட்டு மருந்து எங்கெல்லாம் வழங்கப்படும்? நமக்கு அருகில் உள்ள அங்கன்வாடி மையங்களின் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் சுங்கச்சாவடிகள், தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய கட்டண சுங்கச்சாவடிகள், டோல்கேட் சொல்றீங்களா, அங்கெல்லாம் தற்காலிக மையங்கள் அமைக்கப்பட்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாற்றுத்திறனாளிகளை உருவாக்கக்கூடிய சமூகமாக இது மாறிவிடக் கூடாது என்பதாலேயே இந்த சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. எனவே அன்பு பெற்றோர்களே, தவறாமல் போலியோ சொட்டு மருந்து நீங்கள் வழங்கலாம். யாருக்கு வழங்க வேண்டும் போலியோ சொட்டு மருந்து? 0 வயது முதல் 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கலாம். வேற்று மாநிலங்களிலிருந்து இந்த மாநிலத்திற்கு குடிபெயர்ந்து வந்திருக்கிறோம், வேலை தேடி வந்திருக்கிறோம், பிழைப்பு தேடி வந்திருக்கிறோம், அந்த குழந்தைகளுக்கும் சொட்டு மருந்து வழங்கலாமா? கட்டாயம் வழங்க முடியும். உங்கள் குழந்தைகளை அருகிலுள்ள சொட்டு மருந்து மையங்களுக்கு சென்று நீங்கள் சொட்டு மருந்து வழங்க முடியும். அங்கு இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை அணுகுங்கள் அல்லது அங்கன்வாடி மையங்களை அணுகி அந்த ஒருங்கிணைப்பாளரிடம் கேளுங்கள். அவர்கள் கட்டாயம் உங்களுக்கு சொட்டு மருந்தை வழங்குவார்கள். இந்த சொட்டு மருந்து வழங்கும் படியிலே 2 லட்சத்திற்கும் அதிகமான ஊழியர்கள் அமிலகமிப்பும் ஈடுபட உள்ளன. நமது குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெற்றோரா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு முதல் வேலையாக குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து அளியுங்கள். இதற்கான நேரம் ஏதாவது உள்ளதா? நேரம் உள்ளது. காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே நீங்கள் இந்த சொட்டு மருந்தை வழங்க முடியும். நாங்கள் அந்த முகாம் நாளன்று தவற விட்டுவிட்டோம், வேறொரு நாளில் வழங்க முடியுமா? கட்டாயம் வழங்க முடியும். 29 மற்றும் 30 ஆகிய 2 தினங்களில் தற்காலிக மையங்களில் நாம் போலியோ சொட்டு மருந்தை செலுத்திக் கொள்ள முடியும். எனவே பெற்றோர்களை இந்த நல் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை செலுத்துங்கள்.